நான் சொல்றத தான் நீ செய்யணும். செய்யலனா அடுத்த அரை மணி நேரத்துல உன் வீடியோ தான் நெட்ல ஹாட் டாபிக். இங்க பாரு, எங்க வரணும்னு கேளு. கேளு. வேண்டாம். கேளு அர்ச்சனா. சரி, எங்க வரணும்? இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. எங்க வரணும்னு லொகேஷன் அனுப்புறேன். ½ அன் ஹவர்ல வந்து சேரு. நீ என்ன லூசா பவி? அவன் சொல்ற இடத்துக்குலாம் என்னால போக முடியாது. புரியாம பேசாத அர்ச்சனா. அவன் தான் தெளிவா சொல்றானே, முடியாதுன்னு சொல்ற வாய்ப்பு உனக்கு இல்லைன்னு. அதுதான் உண்மை. இவன் கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா அது அவன் ரூட்லயே போய் தான் தப்பிக்க முடியும். அவன் அனுப்பின லொகேஷனுக்கு நம்ம போக தான் போறோம். நாமலா? பின்ன ஒன்னு மட்டும் தனியா அனுப்பி வச்சிருவேனா? நானும் தான் உன் கூட வரப்போறேன். அந்த பொறுக்கி ராஸ்கலுக்கு ஒரு பொண்ணை இப்படி செஞ்சா என்ன நடக்கும்னு நான் புரிய வைக்கிறேன். வா அர்ச்சனா, இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. எதிர்த்து நின்னு நம்ம யாருன்னு காட்டுறோம். வா. வா போலாம். ஹலோ பவி, இவன் தான் பவி. வா அர்ச்சனா, வா. நான் உன்னை மட்டும் தானே வர சொன்ன அர்ச்சனா. இது யாரு? நான் இவளோட அண்ணி. ஓ, அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? என்ன அர்ச்சனா, நான் உன்கிட்ட எவ்வளவு டீசெண்டா டீல் பண்ணேன். நீ ஸ்கூல் பொண்ணு மாதிரி உன் அண்ணியை கூப்பிட்டு வந்திருக்க. ஏய், நீ செஞ்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய இல்லீகல் விஷயம் தெரியுமா? இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நீ கம்பி தான் எண்ணணும். கரெக்ட் தான். பட் இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா
இந்த போன்ல இருக்கிறது அது வெளியே வந்துருமே, அது பரவாயில்லையா? ஆனாலும் நீ இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால அர்ச்சனாக்கு ஃபேவரா ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். நான் இந்த வீடியோ இப்போ டெலீட் பண்ணிடுறேன். நீ ஒன்றும் பயப்படாத அர்ச்சனா. நான் சொன்ன மாதிரி என்கிட்ட வேற எந்த காப்பியுமே கிடையாது. அது உன்னை மிரட்டுறதுக்காக சொன்னேன். வீடியோ டெலீட் பண்றது மட்டும் இல்ல, நீ என் கூட ஒரு நாள் இருக்குன்னு சொன்னதை கூட விட்டு தந்துடுறேன். பதிலுக்கு நீ எனக்கு வேணும். அவளை விட நீ ரொம்ப அழகா இருக்க. அதனாலதான் என் மைண்டை மாத்திட்டேன். அவளுக்கு பதிலா நீ ஒரே ஒரு நாள் என் கூட இரு, அது போதும். என்ன சொல்ற? என்ன அவளுக்காக தைரியமா இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க, இப்ப அவளை காப்பாத்த உன்னை தர மாட்டியா? என்ன அர்ச்சனா, உன் அண்ணி ஹெல்ப் பண்ணவே யோசிக்கிறாங்க. இப்படி முடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரு சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடும். நீ ஏன் இவளான்னு சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுங்க. நீ ஒன்றும் பயப்படாத அர்ச்சனா. நான் சொன்ன மாதிரி என்கிட்ட வேற எந்த காப்பியுமே கிடையாது. பவி, போயிடலாம் பவி. வா பவி, போயிடலாம் பவி. பவி இல்ல, ஐயோ பவி சொன்னா கேளு. வா பவி, போலாம், வந்துடு. சொல்றத கேளு பவி, வா. இந்தா தண்ணி குடி, குடி. இப்போ என்ன பவி பண்றது? இந்த போன்ல மட்டும்தான் வீடியோ இருக்கு, வேற எந்த காப்பியும் இல்லைன்னு அவன் சொன்னான்ல. முதல்ல இந்த போனை உடைச்சு உன் வீடியோவை அழிக்கணும்.
வா போலாம். பவி, நான் அவனை தள்ளி விட்டேன்ல, அவன் கீழே விழுந்து செத்து போயிருப்பானா? கண்டிப்பா அவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்தா செத்து போயிருக்கணும்ல பவி. ஐயோ, ஏ அர்ச்சனா, அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. அவன் செத்து போயிருக்க வாய்ப்பே இல்ல. இந்நேரம் அவன் அங்கிருந்து போயிருப்பான். நீ எதுக்கும் பயப்படாத. வா, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இல்ல பவி, எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. நாம எதுக்கும் ஒரு வாட்டி அங்க போய் பாத்துக்கலாமே பவி. நீ சொன்ன மாதிரி அவன் பொழைச்சிருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா அவன் செத்து இருந்தா அவ்வளவுதான். அத கன்ஃபார்ம் பண்ணிக்கவாவது போய் பாப்போம் பவி. ஐயோ அர்ச்சனா, அப்படி எதுவுமே ஆகிருக்காதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா அர்ச்சனா? சரி வா, போய் பார்க்கலாம். வா. பாத்தியா பவி, பைக் இங்கதான் இருக்கு. ஏன்னா அவன் இங்க இருந்து இன்னும் போகல. அவன் கண்டிப்பா செத்து தான் போயிருப்பான் பவி. நீயே ஏதாவது நினைச்சுக்காத அர்ச்சனா. வா, போய் மேல இருக்கானான்னு பார்க்கலாம். அவன் இங்கெல்லாம் இல்ல. எதுக்கு என்ன அந்த போனை கையில வச்சிருக்க? என்ன பண்ண போற? ஏ, அவன் எங்க இருக்கான்னு பாரு. அர்ச்சனா, என்னாச்சு? அங்க 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 பாரு பவி, ரத்தம். பாறையில மோதி அவன் செத்துட்டான் போல. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். ஐயோ, பேப்பர் நியூஸ்னு என் லைஃபே போச்சு. இவனை கொலை பண்ணதுக்காக கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு போகணும். இதுக்கு நான் மாடில இருந்து குதிச்சு செத்திருப்பேன். கடவுளே. ஏ அர்ச்சனா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ செத்துட்டா என்ன சரியாயிடுமா? அது செய்யறது தவிர வேற என்ன செய்ய சொல்ற? இங்க பாரு, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போயிடு. இத நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இருந்தீன்னா இதுக்கு பின்னாடி உனக்கு என்ன நடந்ததெல்லாம் வெளியே வந்துரும். அது நடக்கவே கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படிதான் நீயும் நடந்துக்கணும். இத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ போ. பவி, நீ ஐயோ சொல்றல்ல, கிளம்பு. வா. அர்ச்சனா, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, வீட்ல இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் எதை பத்தியும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ணு அர்ச்சனா. பண்ணு. சரி, நீ போ.
டேய் பவி கூப்பிடுறாடா. சொல்லு பவி. அர்ஜுன், நீ எங்க இருக்க? மனோ கூட வெளியே போயிட்டு இருக்க. ஏன், என்னாச்சு? உடனே நீ மலைப்பட்டு மலைக்கு வா. எதுக்கு பவி அங்க வரணும்? ஐயோ, நீ வா, நான் சொல்றேன். நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், நீ சீக்கிரமா வந்துரு. சரி பவி, நாங்க வரோம். டேய் பவி எதுக்குடா நம்மள அங்க வர சொல்றா? அவ எதுக்கு அங்க போனா? தெரியலையேடா, ஏதோ பதட்டமா வேற இருக்கா. சரி நீ போ, முதல்ல வேகமா போ. பவி, அர்ஜுன், இங்க என்ன பவி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னதுக்கு இங்க வர சொன்ன? என்னாச்சு பவி? ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அர்ஜுன். ஃபேக்டரியில இருந்து நான் திரும்பி வந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு இந்த பக்கம் வந்தேன். ஏய், ஆ? என்னதானே வீடியோ எடுத்த? இல்லையே. பொய் சொல்லாத. எங்க உன் போனை காட்டு. முடியாது. அப்ப நீ என்னதான் வீடியோ எடுத்த? மரியாதையா அதை டெலீட் பண்ண. ஆமா, உன்னதான் எடுத்தேன். இப்ப என்ன? நல்லா நச்சுன்னு இருக்க, அதான் வீடியோ எடுத்தேன். டெலீட்லாம் பண்ண முடியாது. ஏய், சொல்றேன்ல, மரியாதையா டெலீட் பண்ணு. முடியாது. ஏய், டெலீட் பண்ணுடா. அவன் செத்துருப்பான்னு நினைக்கிறேன் அர்ஜுன். டேய் ஆமாண்டா, ஒரே பிளட்டா இருக்குடா. என்ன பவி நீ? உன்னை யார் இந்த இடத்துக்குலாம் தனியா வர சொன்னது? சரி நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. இத நான் பாத்துக்கிறேன். போ பவி. இல்ல அர்ஜுன், அது வந்து பவி, நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். நீ அமைதியா மட்டும் நில்லு. அர்ஜுன் இரு. ஏ அர்ஜுன்,
இங்க மர்டர் நடந்ததுன்னு யாரும்மா கால் பண்ணது? நான் தான் மேடம்.